தாளகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். மலையேறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போது பனமலை தாளகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு அங்கே என்ன பார்த்தோம்? ஆராதனை அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? பிள்ளையாரை தான் ஃபஸ்ட்டு வழிபடணும். ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிருந்தேன். நீ போ. இங்கே இருக்கிற பிள்ளையார் பார்த்தீங்கன்னா தானாகவே செதுக்குன பிள்ளையாராக இருக்கிற சிலையாக கிடையாது. அந்த கல் அப்படியே செதுக்குன பிள்ளையாராக இருக்கிறார். ஏறுவீங்களா? பார்த்து கம்பியை பிடிச்சி ஏறுவாங்க. இங்கே இருக்கிற படிக்கட்டுமே வந்து அப்படியே பாறையை வந்து செதுக்கி தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை தண்ணி நிற்கிறதுக்காகவும் அப்படியே பாறையே அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க தண்ணி நிற்கிறதுக்காக. படிக்கட்டுலாம் பாரு அப்படியே வந்து செதுக்கி இருக்கிறாங்க. தெரியுதா? இதெல்லாம் சுனை, அதாவது சுனை தானாக தண்ணி வந்து சொரந்து அப்படியே இந்த இடத்த வந்து நமக்கு இருக்குது. அப்புறம் மழை பெய்யும் போதும் ஆழமாக இருக்குமாம்மா? கண்டிப்பாக ஆழமாக இருக்கும். இதெல்லாம் இதான் தானாக உருவானது. தண்ணி அரிச்சு அப்படியே பள்ளமாக இருக்குது. நாம் நல்லா நோக வாய்ப்பே இல்லை. நாம் நல்லா 12 மணி போல் மலை ஏறுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் ஏறணும். ஏன்னா பாறை மேலே ஏறுறோம். தண்ணி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு நீர்ச்சத்து குறைவு ஏற்படும். குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக தண்ணி, அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லோரையும் ஸ்லிப்பர் போட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன துண்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா, கேப் ஏதாவது போட்டு வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வரும்போது பார்த்துக்கலாம். அதை வாங்க. ஃபுல்லாக அப்படியே இந்த பாறையெல்லாம் அப்படியே செதுக்கி தான் படிக்கட்டே செஞ்சு வச்சுருக்காங்க. படிக்கட்டாக இல்லை, ஃபுல்லாக பாறை அப்படியே செதுக்கி தான் செஞ்சுருக்குறாங்க. நல்லா வழுக்குது, கொஞ்சம் பார்த்து வா. குட்டி பாப்பாலாம் இட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே கையெல்லாம் பிடிச்சி பத்திரமா பொறுமையாக இட்டுட்டு வாங்க. அவசரமே இல்லாமல் நடந்து வாங்க. எப்போவுமே சிவன் கோயில், முருகர் கோயிலுக்கெலாம் நம்ம போனோம்னா மலை ஏறி தான் போய் ஆகணும். மலை ஏறினா தான் அவங்க தரிசனம் நமக்கு கிடைக்கும். அப்பா, மலையிலேருந்து இந்த கிராமத்தை பார்க்குற இந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், நான் அருவியாச்சு, அது என்ன ஏரியா இல்லை குளமாக தெரில, இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ ஏரி தான் நினைக்கிறேன். தண்ணி நிறைய இருக்குல்ல. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரே நெல் வயல், நெல்லெல்லாம் அறுத்துட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப வந்து அந்த நிலத்தில் வந்து உழுது அதை பண்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு ஒன்று, பார்த்திங்களா? கிணறு இருக்குது. தண்ணிக்கான இங்கே கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏறும்போதே நாங்கள் வந்து போர் போட்டு கான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தண்ணி வேணால் இல்லை பாட்டிலில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஏறலாம். குழந்தைங்களாம் நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 9 மணி 10 மணி போல் நம்ம இங்கே நடந்தோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மதியானம்லாம் வந்தால் கொஞ்சம் மூச்சு வாங்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நல்லா பாருங்கள், ஃபுல்லாக ஒரே பாறை தான். ஆனால் அந்த பாறையே ரொம்ப அழகு தான். கொஞ்சம் தான் நம்மளால் வடிவமைக்க முடியும். படிக்கட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளால் பண்ண முடியும். மித்தபடி இயற்கையை தான் அதை தானே தன்னை வடிவமைச்சிக்குது. பாருங்கள், எல்லா பாறையும் சும்மா ஒரு டிசைனில் அழகழகாக இருக்குது. வயசானவங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து அவங்கள இட்டுட்டு வரணும். நடக்க முடியுதா?
சரி வாங்க, பொறுமையாக வாங்க, நான் நிற்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய பாறையாக இருக்குது. ட்ரக்கிங் போகிறவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா எல்லா இடத்துக்குமே ஏறி ஏறி போவாங்க. நம்ம இப்போ குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் கொஞ்சம் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். சூப்பராக இருக்குல்லங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது ஒரு புது விதமான அனுபவம் தான். வாங்க கொஞ்சம் நின்றுக்குங்க, ஏதாவது கொஞ்சம் குடிச்சுக்கலாம். நல்லா இருக்கா? சரி வா. வா, மேலே தான் போயிருக்கா. நைட்லேயும் வந்து இந்த இடத்த பார்க்கலாம் போல். எல்லா இடத்தும் இது விளக்குலாம் போட்டு வச்சுருக்காங்க, அதாவது கரண்ட்லாம் இருக்குது போல் இந்த இடத்த. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பாட்டெலாம் பாடுவாங்க போல். நைட்டில் பாட்டு, அப்புறம் ஈவினிங் நைட் ஆனாலும் இங்கே வந்து இந்த கோயிலை பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன அது பின்ன சிவனுடைய நாமமே உன் பணி செய்து கிடப்பதே. ஓம் நமோ இது தண்ணி இல்லை அக்கா, தண்ணி எடுத்துட்டு போயிட்டா பாரு. ஆயா வச்சு ஆயா தண்ணி வச்சா குடி விடு 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 பா. ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலை ரீச் ஆகிடுவோம். இடையில பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளெலாம் வெட்டி வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிவசிவான்ற போர்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலை மேலேருந்து இந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது பாருங்களேன். சிவசிவான்ற போர்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சோனை இருக்குது. அந்த சோனையிலேருந்து தான் கோயிலுக்கு தேவையான தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணி யாரும் அசுத்தப்படுத்தக்கூடாதுன்றதுனால கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றின விஷயங்கள், அதாவது இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயுமே மொழிபெயர்த்து வச்சுருக்குறாங்க. வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். படியேறி போகிறாவ நிப்பாட்டுங்க. நாங்கள் மலையோட உச்சியில் வந்துட்டோம். இங்கே தான் வந்து சிவன் கோயில் வந்து இருக்குது. இது சின்ன மலையாக தான் இருக்குது, ஏற ஈஸியாக தான் இருக்குது. 10 நிமிஷத்துலேயே நாங்கள் மேலே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா மொத்த ஊருமே தெரியுது. நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. ஆனால் நீ செருப்பு விடு மா. நாம் இப்போது மலையோடைய உச்சிக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், கோயில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயில் உள்ளே நம்ம போயிடலாம். கோயிலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் நம்ம செப்பலை விட்டுட்டு தான் போகணும். இப்போ தான் இங்கே நிறைய செடிகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இடமே நல்லா பச்சை பசியில் இருக்குது பாருங்கள். நமக்கு தண்ணி தாங்க எடுத்தாலும் அங்கே தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த தண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், அது குடிநீர் தான். வாங்க நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போன உடனே கோயிலை சுற்றி நிறைய லிங்கம் இருந்துச்சு. அதில் ஒரு லிங்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கத்தை பார்த்தாங்க, குழந்தைங்க வந்து அது கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு மணிமண்டபம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு. ஸோ பசங்க அதுக்குள்ளே ஏறி போய் கிட்ட போய் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா லிங்கம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பசங்க 2 பேரும் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க.
அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பார்க்க எங்களுக்குமே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது இல்லையா. இதுதான் கோயிலில் இருக்கிற மணிமண்டபம். அதில் சுற்றி நிறைய கல் தூண்கள் இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். நம்ம இப்போ அப்படியே கோயிலை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் மதியம் 12 மணி போல் வந்ததுனால கோயிலோட கருவறையை சாத்திட்டாங்க. ஆனால் கோயிலை சுற்றி இருக்கிற மற்ற லிங்கங்கள் மற்ற சாமி எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். அப்போ இங்கே பேர் காக்கா மாதிரி எப்போ தரப்பீங்க? அம்மா அம்மா போடுங்க. இல்லையா அம்மா என்னடியே தவக்கொலடி இதுக்கலாமா? என் பகலில் அதுக்கு எதாவது ஆகிடுமா? வாடி கம்மி நல்லா இருக்கு. இங்கே ஒரு கதவு இருக்கு. எது அம்மா 2 சிவலிங்கம் இருக்கும்மா. அப்பா நாயர் அதெல்லாம் இறங்குவோம். ஏய் இவரும் சிவன் தான். இவர் தான் இதில் இருக்கிறதே பெருசு. பின்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு சிவன் இல்லாமல் யார் இருப்பான்? இங்க பாருப்பா தமிழ் எழுத்து தான் இருக்கு பாரு. த க க இந்த 3 எழுத்து அப்படியே தமிழ். இதுவும் கூட இங்க பாரு யூ போட்டுருக்கு பாரு. அம்மா இந்த இதுதாம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு.
ஐயா இப்படி கொஞ்சம் தள்ளு. இங்கே பேர் ஒரு கல்வெட்டு இருக்கு பாரு, இப்படி உட்காந்துருக்க மாதிரி. எங்க இல்லையா ஐயா? இந்த கல்வெட்டு பாரு. இரு இரு. அப்பா எங்க? நான் உன்கிட்ட கேட்கணும். பா அனாமிகா, அனாமிகா. கோயிலோட பேக் சைடில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அதோட வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியோட அழகை ரசிச்சுட்டு நம்ம அடுத்ததாக செஞ்சியில் இருக்க ராணிக்கோட்டைக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம அடுத்து செஞ்சியில் இருக்கிற ராணிக்கோட்டையை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பசிச்சுதுன்றதால வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை இந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஸோ அதோடைய அழகை ரசிக்கிறதுக்காக நாங்கள் இப்போது போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க, அதோடைய அழகை நம்ம ரசிக்கலாம். ஓ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் எடுத்து தானே இருக்காரு. போயா இங்கே பேசி ஏன் நாங்கள் வந்துருக்குது இங்கே பார்க்கலாம். மணிலாட்டை இளநீ மரத்தில் இறங்க விட்டா ஏறி சொல்லலாம். என்ன அது சொல்லாததுலாம் என்ன அது
எலியா நெல்லு அது இளநீ ஸ்குவாத்தி இளநீ இருந்தது. குடிக்கிட்டாங்க போல காலையில் இதுதான் ஆஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் பாதி இருக்குது. போ ஐயோ பயமா நாங்களா ஏறுங்க எனக்கு அப்பா அப்படி போய் அந்த மண்டபத்துக்கிட்ட போகிற மாதிரியா? ஏன் டூ லாங்டா. இங்கே இருந்தாப்பா லாங் இது. இப்போ நம்ம ராணிக்கோட்டைக்கு வந்துட்டோம். வாங்க ராணிக்கோட்டையை போய் பார்க்கலாம். இது பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. நம்ம தான் வந்து ராணிக்கோட்டைன்னு சொல்கிறோம். இதோட நிஜ பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை தான். கிருஷ்ணகோன்றவர் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டினார். அதனால தான் இது பேர் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மொத்த செஞ்சிக்கோட்டையோடைய மேப். இதுதான் வந்து ராஜகிரி கோட்டை, அதாவது ராஜா கோட்டை. இதுதான் வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. இப்போ நம்ம ஏற போகிற ராணிக்கோட்டை. நாங்கள் வந்து டிக்கெட்டில் வந்து பே பண்ணிவிட்டு இப்போ ஏற போகிறோம். வாங்க. ஐயோ ஒன்று இப்படி இருக்குது. ஐயோ பயமாக இருக்கு கொஞ்சம். பெயர் வா. ஐயோ மலையோட முதல் மண்டபம் இது. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறலாம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்துன்னு நாங்கள் கிளம்புறோம். வாங்க, எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். வழுக்குது பாறைலாம். அப்பா இங்கே பார்த்துட்டு போயிடலாமா? இங்கே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஏறிட்டோம், பார்த்துட்டு போகாமலையா? என்ன இருக்குன்னு தெரியல, ஆயுத கிடங்குன்னு நினைக்கிறேன். வாவ் எனக்கு டாய்லெட்ரி. இப்போ டாய்லெட்ப்பா, டாய்லெட் இங்கே பாருங்க. ஓ அங்கே பாருங்க குரங்குலாம் ஓடுது. இங்கே எந்த அப்படியே மொத்த சிட்டியும் தெரியுதுங்க. அது வந்து பழைய வழி போல மூட்டாங்க, வேற வழி இருக்கு. மூடிட்டாங்க. இது பழைய வழி போல் மூடிட்டாங்க. அங்கே பாருங்க போகிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. வாங்க நம்ம போயிடலாம். அதுங்களுக்குலாம் சேஃப்டின்றதே என்னன்னு தெரியாது. வா எப்போ எனக்கு சேஃப்டின்றது என்னன்னு தெரியாமல் ஆகிடும் போல். முடிச்சுட்டு வந்து தண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இல்லைனா மேலே யாரோ ஏறி நிற்பாங்க, அவங்ககிட்ட தண்ணி கேட்டு குடிச்சிக்கலாம். இருக்காது, சொன்னால் தான் இருக்கும். போய் குடிப்போம். அதான் கேட்க மாட்டோம். எங்களுக்கு மழை போய் அங்கே மேலே போய் பார்க்கணும், பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். கிருஷ்ணகிரி மாதிரி தான் ரொம்ப ஐயோ வச்சுக்கேன்.
அப்போ அதெல்லாம் அந்த பாறைலாம் எப்படிப்பா நிற்கிது பேலன்ஸ் பண்ணி? நேச்சர் தான். வா, உண்டா என்ன ஆகுண்டான்னு தெரில. வா கம்முனு வாடி. இந்த வெயிலில் கன்ஃபார்ம் யாருமே ஏறி இருக்க மாட்டாங்க. என்னடா இது, இந்த படி ஏறதுக்கு எப்படி கால் வலிக்குது? சத்தியமாக முடியல காய்ஸ். அம்மா அடுத்த மண்டபம். மாமா வா, இங்கேருந்து பார்த்தா செஞ்சு சிட்டியே தெரியுது. எல்லாமே மாடி வீடு தான் பாருங்க, கலர் கலராக இருக்குது. வாங்க போகலாம். அம்மா ஆத்மிகாவை பத்திரமா கூட்டு வா. அம்மா மண்டபம் இருக்கு, மண்டபத்துக்கிட்ட உட்காந்துக்கலாம் வா. அனாமிகா எங்கேயும் பார்க்காத. இங்கேயே உட்காருங்க, நாங்கள் போய் ஏறிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு வரோம். மலையை கண்டிப்பா கிட்ட வந்தாச்சு, வாங்க. முடியல இப்படி ஏறினது. அப்பா தண்ணி கொடுப்பா, சத்தியமா முடியலப்பா. ராணிக்கோட்டை ஏற வெற்றி அடைஞ்சிட்டோம். ராணிக்கோட்டை உச்சி அடைஞ்சிட்டோம். உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. ஐயோ, இதுதான் தானியங்களை சேர்த்து வைக்கிற கிடங்கு பாருங்க. பெரிய தானிய கிடங்கா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். உள்ள போலாம். வாங்க எப்படியா போகலாம். அப்பா இப்படி இருக்குப்பா, அங்கே பாரு போது பாரு, நான் காட்டுறேன் வழியை. என்ன வெறும் இப்படி போகிறதுக்கு தான் வழி இல்லை போல. இருப்பா, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். இதோ வழிய. இதுதான் ரைட்டாக பார்க்க வழி மாதிரி தெரியும். அட கடவுளே, நான் எப்படிப்பா ஏறுறது? நானே ஒரு டெட் பாடி, என்ன போய் ஏற சொன்னா. நம்ம வந்த ஜர்னிக்கு தேவையானதாங்க. இதுதான் வந்து ஹால், கோட்டையோட ஹால். ரூம் போ. நம்மளை விட்டு போயிட்டாங்க. இது பார்க்க மசூதி மாதிரி இருக்கு. மேபி முஸ்லீம்ஸ் ஆண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு முழுசா தெரியல. சே, இது சாமி இல்லை, சாமி இல்லை. சாமி
இவங்க போய் பார்த்துட்டே வரணுமா இங்கே பாருங்க. இது கோவில். இந்த கோவிலில் வந்து சாமி மேபி இருந்திருக்கணும். அது மியூசியத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பார்த்தேன் மியூசியத்துக்கு கண்டிப்பாக எடுத்துனாலும் பல்லாங்க தரும். எல்லாரும் ஒரு பக்கமாக நம்ம ஜம்ப் ஆடவா? நாங்கள் வந்துட்டோம். என்ன பண்ணுறோம்? நாங்களும் வந்துட்டோம். அதே வாங்க. ஓ அதான் லாஸ்ட்டா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் முதல்ல பனமலை தாளகிரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வந்து இப்போ ராணிக்கோட்டையே பார்த்துட்ருக்குறோம். ராணிக்கோட்டையை பார்த்து முடிச்சாச்சு. ராணிக்கோட்டையை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்கள் கொஞ்சம் போய் அதை போய் பார்த்துக்கோங்க. அதை நம்ம முடிச்சுட்டு இப்போ சேம் ரூட்டு தான், திண்டிவனம் டு திருவண்ணாமலை போகிற அதே ரூட்டில் நம்ம அடுத்தது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். அங்கே போயிட்டு அந்த கோயிலுடைய சிறப்புகள் அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இனிய டே எங்களுக்கு எப்படி போகுதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். இந்த ரூட் வழியாக நிறைய டைம் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, மந்த்லி ஒன்ஸ் ஒரு சாட்டர்டே, ஏதாவது ஒரு சாட்டர்டே, அது ஃபஸ்ட்டு சாட்டர்டே இருக்கலாம், இல்லை செகண்ட் சாட்டர்டே, இல்லை தேர்ட் சாட்டர்டே, இல்லை ஃபோர்த் சாட்டர்டே, ஏதாவது ஒரு சாட்டர்டேயில் நம்ம கண்டிப்பாக நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வருவோம். அது நம்மளுடைய வழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த ரூட் எப்பயுமே நம்ம போகிற ரூட் தான். ஆனால் ஒரு முறையும் போகும்போதுமே புது அனுபவமாக தான் இருக்கும் இந்த ரூட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகிற வழியில் நம்ம ஒரு டீ பிரேக்குக்காக டீ டைமில் வந்திருக்கோம். நம்ம இப்போ டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது நித்தி தண்ணின்னு பாரு. நாம் இப்போ டீ குடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்முடைய மேல்மலையனூர் பயணத்தை நம்ம தொடரலாம். இப்போ நம்ம திண்டிவனம் டு செஞ்சி போகிற ரூட்டில் இப்போ நம்ம மேல்மலையனூர் போகணுன்றதால நம்ம வந்து ஒரு ரைட் டேர்ன் வந்து எடுக்கிறோம். இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நம்ம செஞ்சி திருவண்ணாமலை அப்படி மாதிரி போகலாம். நம்ம மேல்மலையனூர் போகிறதால இப்போ நம்ம ஒரு ரைட் டேர்ன் எடுக்கிறோம். இந்த ரைட் டேர்ன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு நம்மளால் போக முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே திரும்ப ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்துகிட்டு இங்கே நம்ம சுற்றி தான் நம்மளை வந்து போக சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்களா, ஒரு கையை கட்டி இப்படி தான் போகணுன்னு சொல்கிறாரு. இது ஏன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்குமே தெரியல. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வரதால எங்களுக்கு இது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம இப்போது நேராக வந்து மேல்மலையனூர் நோக்கி நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு, ரெண்டு சைடுமே மலையா இருக்கு. இப்போ நம்ம மேல்மலையனூரை ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க. எங்கே போகிறீங்க? வாங்க. இதான் வந்து மேல்மலையனூர் அங்காளம்மனோட கோயிலோடைய என்ட்ரன்ஸ். இதுதான். இப்போ நம்ம சைடில் நிறைய கடைலாம் இருக்கு இல்லையா, நம்ம அங்கே வந்து நமக்கு அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு நம்ம கோயில் உள்ளே போகலாம். வாங்க, நான் கோயில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கோயில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன்.
சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வர வழியில் நாங்கள் ஒரு வயல்வெளியை பார்த்தோம். அந்த வயல்வெளியில் பம்ப் செட்டில் தண்ணி இறைச்சிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. குளிக்கலாமான்னு கேட்டாங்க. சரி நாங்களும் வாங்க போகலாம், கிட்ட போய் பார்க்கலான்னு போனோம். தண்ணி ரொம்ப நல்லா இறைச்சிட்டு இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடினாங்க. நீங்களும் கொஞ்சம் அதை பாருங்கள். இந்த பச்சை பசேல்ன்ற இடம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். உட்கார இடம் இருக்குதாங்க? உட்கார இடம் இருக்கா? தண்ணியில் ஊந்துருவா வேணா. அங்கே 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 போய்ட்டு அங்கே அங்கே போகலாம். வாங்க பார்த்து வா. ம் கிணறு கண்டிங்க. கிணறு கிணறு விளாடுங்க. ஜாலியாக தண்ணி வச்சு விளாடுங்க. நான் அப்பயே குளிக்க, நீயே குளிக்க மாட்டேன். போ அக்காட்ட போ. ஆடா பாப்பா முடியாதா? அதெல்லாம் போட்டுருக்கேன். அம்மா நான் குளிக்க போறேன். நான் அப்புறம் பேண்ட் மட்டும் ஊற்றிருக்கா. ஆனால் நீ போனா நீ ட்ரெஸ்ஸுக்கு போடுங்க. இப்போ ட்ரெஸ்லாம் நான் வச்சுக்கிறேன் 3 பேருக்குமே. ஈரமாக தான் பரவாயில்ல. சட்டியில் கிடக்காருன்னு சட்டை கூட நந்த பரவாயில்ல. இதோட எங்களுடைய 1 டே ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.